ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. அதாவது நம்ம வீட்டு டிவியை நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு டிவியை சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அது என்ன விஷயங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அவங்க தூங்கி முழித்த உடனே அவங்க கண் முழிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி தான். சில பேர் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒர்க்கு டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் டிவி முன்னாடி உட்காந்து டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட அன்றாட ரொட்டீன் லைஃப்பில் டிவி ஒரு அங்கமாக இருக்குது. நாட் ஓன்லி டிவிங்க, ஈவன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், ஃபோன் ஸ்க்ரீன், இந்த மாதிரி எந்த ஸ்க்ரீனாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ எப்போவுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம், அதை நம்ம க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ரொம்பவே டெலிகேட்டான இது. நம்ம அக்ரெசிவாக க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனை நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவியோட பிக்சரோ இல்லை ஃபோனோ இல்லை லேப்டாப்போ, அந்த பிக்சர் அதோட அந்த ஸ்க்ரீன் கிளியராக இருக்கணும்னா நீங்கள் அதை ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. எப்போவுமே டிவியை நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அடுத்ததாக அந்த டிவிக்கு பேக் சைடில் உள்ள டஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை வேக்யூம் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவி மேலே ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அந்த டைமே நீங்கள் க்ளீன் பண்ணுறது நல்லது. அதை தள்ளி போடாதீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து டிவி மேலே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் நிறைய விட சான்சஸ் இருக்குது. ஸோ டஸ்ட்டும் பட சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிவி ஸ்க்ரீன் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இப்போ டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்னா, எப்போவுமே க்ளீனிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டிவியை கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அப்புறம் அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. அதே போல் டிவி மேலே டைரெக்டாக டிவி ஸ்க்ரீன் மேலே டைரெக்டாக எந்த ஒரு லிக்விட்ஸையும் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த க்ளீனிங் லிக்விட் உள்ள கெமிக்கல்ஸ்லாம் கண்டிப்பாக ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டஸ்டரும் சரி, அந்த டஸ்டிங் கிளாத்தும் சரி, ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். ஹார்டான ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஸ்க்ராட்ச் விழ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சம்டைம்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் நெயில்ஸும் நல்லா ட்ரிம் பண்ணி இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நெயில்ஸ் கூட டிவி ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டு டிவியோட ஸ்க்ரீனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அடுத்து அன்ப்ளக் பண்ணணும். அன்ப்ளக் பண்ண பிறகு அந்த டிவி ஸ்க்ரீனில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ஒரு ட்ரை டஸ்ட்டு கிளாத்தில் க்ளீன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்பெக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய கிளாத், அந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் ட்ரையாக கூட நீங்கள் டஸ்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அடுத்ததாக அதில் ஏதாவது ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெயினை ரிமூவ் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி டஃப்பர் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கொஞ்சமாக டிஸ்டில் வாட்டர் எடுத்து நீங்கள் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை டிப் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எந்த ஒரு வாட்டரும் இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டு டேம்பாக எடுத்து அதை நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஒன்ஸ் க்ளீன் பண்ணி முடிஞ்சோடனே திரும்ப புதுசாக ஒரு ட்ரை டஸ்டிங் கிளாத்தை வச்சு அந்த இடத்த திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே போல் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் எல்லா சர்ஃபேஸும் கவர் பண்ணணும். டிவியோட சைட்ஸு அண்ட் டிவியோட பேக்கு, அடுத்து நீங்கள் ஏதாவது கேம் கண்ட்ரோல் டிவைஸ், ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பவர் கார்டு அட்டாச் ஆகிற இடத்துல உள்ள டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டிவியோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு அக்யூமுலேட் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் அது வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ண மறக்காதீங்க. ஸோ வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணும்போது தான் டஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டிவியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க.
அடுத்ததாக வந்து நீங்கள் ஈவன் உங்களோட டிவி ரிமோட்டையும் வந்து க்ளீன் பண்ண மறக்காதீங்க. ரிமோட்டையும் வந்துட்டு நீங்கள் ஒரு இதே மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு டிஸ்டில் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது டேம்பாக இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் டிவி ரிமோட்டையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் வந்து டூத் பிக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பட்டன் கீஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளார உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு டூத் பிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே டிவியை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். எந்த ஒரு க்ளீனிங் லிக்விடையோ இல்லை நார்மல் டிஸ்டில் வாட்டரையோ டிவி ஸ்க்ரீன் மேலே டைரெக்டாக வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டிவியை வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் அதோட சேர்த்து ஸ்பீக்கர்ஸோ இல்லை கேம் கண்ட்ரோல் டிவைஸோ ரிமோட்டோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அடுத்து டிவியோட பேக் சைடு வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் அது வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணணும். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டஃபர் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் க்ளீனிங் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அட் த சேம் டைம் இதே ஓஇடி எல்இடி ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கு கீழேக்குள்ள டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த டஸ்டர் வச்சு கூட வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு டிவி க்ளீன் பண்ணுறது எப்படி, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.